இன்றைய சொற்பொழிவின் தலைப்பு சங்க காலத்தில் மகளிர் நிலை. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டு மக்கள் அல்லது ஒரு சமுதாயம் எப்படி வாழ்ந்தது என்பதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த காலத்திலே அவருடைய வரலாறு, அவருடைய இலக்கியம் இதிலிருந்து தான் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் நமது வரலாறு, அதாவது சங்ககால தமிழர்களின் வரலாறு சரியாக பதிவு செய்யப்படவில்லை. ஆகவே நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்திகள் அனைத்துமே பெரும்பாலானவை சங்க இலக்கியங்களில் மட்டும்தான் இருக்கின்றன. ஆகவே சங்க இலக்கியத்திலிருந்து நாம் அன்றைய காலகட்டத்தில், சங்க காலத்தில் மகளிர் நிலை எப்படி இருந்தது என்பதை பற்றி அறிந்து கொள்வோம். இன்றைய சொற்பொழிவில் தொல்காப்பியம், புறநானூறு, கலித்தொகை, அகநானூறு போன்ற சங்க இலக்கியங்களிலிருந்து மேற்கோள் காட்டி சங்க காலத்தில் மகளிர் நிலை எப்படி இருந்தது என்பதை பற்றி பேசுவதாக என்னுடைய விருப்பம். சங்க காலம் என்பது கிமு 500 முதல் கிபி 200 வரை உள்ள இடைப்பட்ட 700 ஆண்டு காலங்கள். அந்த 700 ஆண்டு காலங்களில் அல்லது அதற்கு முன்னதாகவும் நம்மிடையே இருந்ததெல்லாம் செய்யுள்கள் தான். அந்த காலத்தில் உரைநடை இல்லை. அந்த செய்யுள்கள் எல்லாம் பலரால் பல சூழ்நிலைகளில் ஏற்றப்பட்ட பாடல்கள். அந்த பாடல்களில் ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருந்தன. அந்த பாடல்கள் எல்லாம் அப்படியே இருந்தால் அழிந்து போய்விடும் என்று கருதிய மன்னர்கள் அவற்றை நூல்களாக தொகுக்குமாறு புலவர்களுக்கு ஆணையிட்டார்கள். பிற்காலத்தில் அவற்றை நல்ல பாடல்களை தேர்ந்தெடுத்து நூல்களாக்கினார்கள். அதில் குறுகிய அடியுள்ள சிறிய பாடல்களை 8 நூல்களாக தொகுத்தார்கள். அது 8 தொகை என்று பெயர். நீண்ட பாடல், பல அடிகளுடைய பாடல்களை 10 பாட்டு என்று 10 நூல்களாக்கினார்கள். அந்த 8 தொகையும் 10 பாட்டும் ஆகிய 18 நூல்கள் தான் சங்க இலக்கியம். அந்த சங்க இலக்கியத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 2436. அதை எழுதிய புலவர்களின் எண்ணிக்கை 473. அதில் 30 பேர் பெண்பாற் புலவர்கள். அந்த பெண்பாற் புலவர்கள் எழுதிய பாடல்களின் எண்ணிக்கை 154. நண்பர்களே, இதுவரையில் எந்த காலத்திலும், எந்த நாட்டிலும், எந்த பண்பாட்டிலும் ஒரு காலகட்டத்திலே 30க்கு மேலான பெண்கள் 150க்கு மேலான பாடல்களை இயற்றியதாக வரலாறே கிடையாது. இன்றைக்கு கூட இல்லை. அதுதான் தமிழுக்கும் தமிழச்சிக்கும் உள்ள தனிப்பெரும் பெருமை என்று நான் பல மேடைகளில் பல முறை கூறியிருக்கிறேன். தமிழில் ஒரு பாடலை இயற்ற வேண்டுமானால் எதை பற்றி எழுதுகிறார்களோ அதை பற்றி அறிவு இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தமிழ் தெரிந்திருக்க வேண்டும். அது குறிப்பாக இலக்கணம், அது யாப்பிலக்கணம் தெரிந்திருக்க வேண்டும். இந்த பாடல்கள் எல்லாம் இயற்றியவர்கள் பெண்கள் பல துறைகளிலும் பல நிலைகளிலும் இருந்தவர்கள். ஆகவே கல்வி என்பது பலருக்கும் பரவலாக கற்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. பெண்கள் கல்வி கற்றிருந்தார்கள். பெண்கள் இலக்கண பயிற்சி பெற்றிருந்தார்கள். பாடல் எழுதும் ஆற்றலுடையவர்களாக இருந்தார்கள். ஆகவே சங்க காலத்தில் மகளிர் கல்வியில் சிறந்து விளங்கினார்கள் என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. கல்வி மட்டுமல்லாமல் பெண்கள் வீரத்திலும் சிறந்து விளங்கினார்கள். வீரம் என்பது போருக்கு போய் மடிவது மட்டுமல்ல, உள்ளத்திலே இருப்பதும் வீரம்தான். ஒரு குறிப்பாக ஒரு பெண் முல்லை நிலத்திலே, அதாவது சங்க காலத்திலே முல்லை நிலம் என்றால் காடும் காடு சார்ந்த இடம். அங்கு வாழ்ந்த ஒரு பெண் தான் எப்படிப்பட்டவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பாடல் கலித்தொகையிலே உள்ளது. அந்த பாடல்ல அந்த பெண் என்ன சொல்லுகிறாள் என்றால், எங்கள் வீட்டிலே வளர்கின்ற காளை மாட்டை தழுவக்கூடிய மனத்திலே வீரமும் உடலிலே வலிமையும் இருக்கின்ற ஒரு ஆண்மகனைத்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்கிறார். இந்த பாடல்ல கொல்லேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாளே ஆயமகள் என்று. கொல்லேறு என்றால் கொல்லுகின்ற காளை மாடு. எப்படி கொல்லுகிறது என்றால் கொம்பு, கூர்மையான கொம்பு, வலிமையான உடல் அந்த காளைக்கு. அந்த காளை மாட்டை தழுவுவதற்கு கொல்லேற்று கோடஞ்சுவானை, அது கோடு என்றால் கொம்பு. அந்த காளை மாட்டினுடைய கொம்பை கண்டு அஞ்சுகிறானே ஒருவன், அவனை அந்த பெண் இந்த பிறவியிலே மட்டுமல்ல மறுபிறவியில் கூட திருமணம் செய்து கொள்ள மாட்டாள் என்கிறது அந்த பாடல்.
அது அவருடைய வீர உணர்வை காட்டுகிறது. நல்லவேளை இந்த மாதிரி ஒரு வழக்கம் இப்போ இந்த காலத்துல இல்லை. அப்படி இருந்தால் பல ஆண்களுக்கு திருமணமே ஆகாது. சரி. பெண்கள் இளம் வயதிலே மட்டும் வீரம் உள்ளவர்களாக இல்லை, முதுமை பருவத்திலும் வீரம் உள்ளவர்களாகத்தான் இருந்தார்கள் என்பதற்கு புறநானூற்றிலே சில பாடல்கள் சான்றாக விளங்குகின்றன. ஒரு பெண்ணினுடைய வீரச் செயலை பற்றி ஒக்கூர் மாசாத்தியார் என்ற வெண்பார் புலவர் மிக பாடல்களை கூறுகிறார். ஒரு ஊர்ல போர் நடைபெற்றது. அந்த போரிலே இந்த பெண்ணுடைய தந்தை முந்தா நாள் இறந்து விட்டான் போரிலே. நேற்றைய போரிலே அவருடைய கணவன் இறந்து விட்டான். இன்றும் போர் பறை ஒலிக்கிறது. எல்லாரும் அவர்கள் வீட்டிலிருந்து யாராவது ஒருவரை போருக்கு அனுப்புகிறார்கள். இவள் வீட்டிலே யாரும் இல்லை. ஒரே ஒரு சிறுவன் தான் இருக்கிறான். அந்த சிறுவனை அழைத்து அவனுக்கு அவனுக்கு ஆடை உடுத்தி, தலையில எண்ணெய் தடவி, தலையை சீவி முடித்து, கையிலே வேலை கொடுத்து போருக்கு போ என்று அனுப்புகிறாள். அதுதான் அந்த பெண்ணுடைய வீரத்தை குறிக்கின்ற பாடல். பாடலை பார்ப்போம். ஸ்லைட் போடுங்க. கெடுக சிந்தை கடிதுவிழ் துணிவே மூதியின் மகளிர் ஆகுதல் தகுமே. இந்த 2 அடிகளை கடைசியில பார்க்கலாம். அடுத்த 3வது அடியிலிருந்து பார்ப்போம். மேல்நாள் உற்ற செருவிற்கு இவள் தன்னை யானை எரிந்து களத்து ஒழிந்தனனே. முந்தா நாள் நடைபெற்ற போரில் இவளுடைய தன்னைன்னா தன் என்று சொல்லும், ஐ என்று சொல்லும் கலந்து வந்த பொழுது தன்னை என்று ஆகியது. ஐ என்றால் தலைவன் அல்லது தந்தை என்று பொருள். இவளுடைய தந்தை யானை எரிந்து களத்து ஒழிந்தனனே. யானையை எதிர்த்து போராடி போர்க்களத்தில் இறந்தான். நெருநலுற்ற செருவிற்கு இவள் கொழுநன் பெருநிறை விலக்கி ஆண்டு பட்டனனே. நேற்று நடந்த போரில இவளுடைய கொழுநன் அதாவது கணவன் பெருநிறை விலக்கி என்றால் இந்த நாட்டில் உள்ள பசுக்களை பகைவர்கள் கவர்ந்து சென்றார்கள். அவற்றை மீட்டு வருவதற்காக இவன் சென்றான். அந்த பசுக்களை மீட்டு வருகின்ற பொழுது இவன் அங்கே போர் நடைபெற்றது, அதில் இறந்தான். ஆக தந்தை இறந்தான், கணவனும் இறந்தான். இன்றும் செருப்பறை கேட்டு விருப்புற்று மயங்கி, அது செரு என்றால் போர், இன்றைக்கும் போர்ப்பறை ஒலிக்கிறது. அதை கேட்டு இவளுக்கு ஒரு விருப்பம், போருக்கு யாராவது அனுப்ப வேண்டும் அவருடைய வீட்டில இருந்து என்று. வேல் கை கொடுத்து அது வேலை எடுத்து வெளிது விரித்து உடி ஆடை வெள்ளை ஆடையை உடுத்தி பாருமயிர் குடுமி எண்ணெய் நீவி. பாருமயிர் என்றால் பரட்டை தலை பரட்டையாக இருக்கிறது. சின்ன பையன் அடுத்த அறையில ஒரு மகன் அல்லது இல்லோன், அவளுக்கு இருப்பதே ஒரு மகன் தான். அந்த மகனை அவனை எண்ணெய் தடவி தலையை சீவி தலையை முடித்து விட்டு அவனுக்கு ஆடையை உடுத்தி கையில வேலை கொடுத்து செருமுகம் நோக்கி செல்கிற விடுமே. செருமுகம் என்றால் போரை நோக்கி செல்க என்று அவனை அனுப்புகிறாள். ஒரு மகன் இல்லது இல்லோள் தான் அவள். அவள் எப்படி அவளை பற்றி பாடுகின்ற பொழுது புலவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கெடுக சிந்தை, முதல் 2 அடிகள், கெடுக சிந்தை கடிதவள் துணிவே மூதின் மகளிர் ஆகுதல் தகுமே. கெடுக சிந்தைன்னா போட்டு நாசமா போட்டு இவளுடைய மனம் என்று இகழ்ச்சியாக புகழுகிறார். அவ்வளவு துணி உள்ளவள், கடிதவள் துணிவே, இவளுடைய துணிச்சல் மிகவும் கடுமையானது. மூதின் மகளிர் ஆதல் தகுமே. மரக்குலத்தை சார்ந்த ஒரு பெண் என்று சொன்னால் இவள் தான் என்று சொல்லுகிறார். புலவர் பாடிய புலவர் ஒரு பெண்பாற் புலவர் தான் ஒக்கூர் மாசாத்தியார் என்று பெயர். நான் முதலில் இந்த பாடலை படிக்கின்ற பொழுது வெறும் ஒரு பெண்பாற் புலவர் மற்றொரு பெண்ணை பற்றி சற்று மிகைப்படுத்தி கூறியிருக்கிறார் என்று நினைத்தேன். ஆனால் தமிழ் பெண்களிடத்திலே உள்ளத்தளவிலே இன்றும் வீரம் இருக்கிறது. அண்மையிலே நடைபெற்ற ஈழப் போராட்டத்திலே பல பெண்கள் தங்கள் தந்தையை இழந்து கணவனை இழந்து தாங்களும் போருக்கு சென்றார்கள். அதுதான் தமிழச்சினுடைய வீரத்துக்கு சான்று. வீரம் அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது. இன்னொரு பாடல். இந்த பாடல்ல ஒரு முதியவள், வயதான பெண்மணி, அவளுக்கு ஒரு மகன். அவன் போருக்கு சென்றான். அவன் போரிலே முதுகிலே புண்பட்டு இறந்தான். அது இவன் புறமுதுகு காட்டி ஓடினான், ஆகவே அவன் முதுகிலே புண்பட்டு இறந்தான் என்று யாரோ வந்து சொல்லுகிறார்கள். அதை கேட்ட உடனே அவளுக்கு கோபம். என்னுடைய மகன் முதுகிலே புண்பட்டு இறந்திருப்பானே ஆனால் அவன் பால் குடித்த என்னுடைய மார்பகங்களை அறுத்தறிவேன் என்று வஞ்சினம் கூறி வாளோடு போர்க்களத்துக்கு சென்று அங்கு உள்ள பிணங்களை எல்லாம் பிரட்டி பார்க்கிறாள். அங்கே தன் மகன்
வெட்டுண்டு கிடப்பதை பார்க்கிறான். ஆனால் அவன் முதுகிலே புண்பட்டு இறக்கவில்லை, மார்பிலே புண்பட்டு இறந்தான் என்பதை கேட்ட பொழுது அவளுக்கு அவனை பெற்றெடுத்த பொழுது அடைந்த மகிழ்ச்சியை விட அதிக மகிழ்ச்சி அடைந்தாள் என்று அந்த பாடல் கூறுகிறது. பாடலை பார்ப்போம். நரம்பு எழுந்து உலரிய நிரம்பா மெந்தோள் முளரி மருங்கின் முதியோள் சிறுவன். நரம்பு எழுந்துன்னா நரம்புகளெல்லாம் தெரியுது, உலரியன வாடிய வற்றிய நிரம்பா மென்றோள் மிக பெருமளவில் தோல் மெலிந்திருக்கிறது. முளரி மருங்கின், முளரி என்றால் தாமரை இலை, அதை போல இவருடைய வயிறு இருக்கிறது. மருங்கு என்றால் விழாப்பக்கம் அல்லது வயிறு. அது இவ்வளவு எளிமை, வறுமை, முதுமை எல்லாம் உடைய இந்த பெண்மணி முதியோள் சிறுவன். அவளுடைய மகன் படையழிந்து மாறினன் என்று பலர் கூற, போரிலே இவன் புறமுது காட்டி ஓடினான் என்று பலரும் இவரிடத்திலே கூறுகிறார்கள். மண்டமர்க்கு உடைந்தனாயின் போர் நெருங்கி வந்த நடைபெற்ற போருக்காக இவன் அழிந்தான், இவன் புறமுது காட்டி ஓடினான் என்றால் உண்டையன் முலை அறுத்திடுவேன், நான் அவன் பால் குடித்த என்னுடைய மார்பகங்களை அறுத்து விடுவேன் என்று சொல்லி சினையி கோபத்தோடு கொண்ட வாளோடு படுபணம் பயிரா செங்களம் தொழவுவோள் அந்த வாளை எடுத்துக்கொண்டு பிணங்கள் கிடக்கின்ற போர்க்களத்துக்கு செல்கிறாள். அங்க போர்க்களம் குருதி வடிந்ததாக இருக்கிறது. அங்குள்ள பிணங்களை எல்லாம் சுழவுவாள், அது புரட்டி பார்க்கிறாள். சிதைந்து வேறாகிய படுமகன் கிடக்கை, அங்கே இவருடைய மகனுடைய உடல் பல துண்டுகளாக வெட்டப்பட்டு கிடக்கிறது. படுமகன் கிடக்கை காணு, அதை கண்ட பொழுது ஈன்ற ஞானினம் பெரிது வந்தனே, அவனை பெற்றெடுத்த பொழுது அடைந்த மகிழ்ச்சியோட அதிக மகிழ்ச்சி அடைந்தாள். காரணம், அவன் முதுகிலே புண்பட்டு இறக்கவில்லை. வீரம் இருந்தது என்று பார்த்தோம். பெண்களுக்குரிய நல்ல ஒழுக்கங்கள் என்ன என்பதை பார்ப்போம். பெண்களுக்குரிய நல்ல ஒழுக்கங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது 4 ஒழுக்கங்கள் கூறப்படுகின்றன. ஒன்று அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு என்ற 4. இந்த 4ல முதல் 3ஐத்தான் தொல்காப்பியம் கூறுகிறது. தொல்காப்பியத்தில் அச்சமும் நாணும் மடனும் முன்தொடுத்த நிச்சமும் பெண்பார்க்கு உரிய என்ப. தொல்காப்பியர் என்ன சொல்லுகிறார் என்றால், பெண்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான 3 குணங்கள் அச்சம், நாணம், மடம். அச்சம் என்றால் அஞ்சுவது, அது அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுவது. அடுத்தது நாணம். நாணம் என்பது பெண்களுக்கு இயல்பாகவே உள்ள ஒரு வெட்கம். மடம், மடம் என்றால் மடமை அல்லது அறிவில்லாத தன்மை என்று பொருள் அல்ல. மடம் என்றால் ஒரு செய்தியை தெரிந்திருந்தாலும் அதை தெரியாதது போல காட்டிக்கொள்வது. அது தெரியும் இருந்தாலும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் என்று முந்திக் கொண்டு வந்து மற்றவர்கள் இருக்கின்ற பொழுது பேச மாட்டார்கள். அச்சம், நாணம், மடம், இந்த 3ம் பெண்களுக்குரிய குணங்கள் என்று சொல்லுவார்கள் என்று தொல்காப்பியம் கூறுகிறது. அடுத்தது இன்னொரு குணம், இந்த பயிர்ப்பு. இல்ல, முதல் ஸ்லைடு. 4வதாக பயிர்ப்பு. பயிர்ப்பு என்பது இல்ல, வேண்டாம், ஸ்லைடு வேண்டாம். பயிர்ப்பு என்பது அருவருப்பு என்று பொருள். அது தன்னுடைய கணவனோ அல்லது காதலனோ ஒரு பெண்ணை தொட்டால் அவள் மகிழ்ச்சி அடைவாள். ஆனால் மற்றொருவர், தொடர்பில்லாத மற்றவர்கள் அவளை தொட்டால் அவள் ஒரு அருவருப்பாக கருதுவாள். அதனால பிறரால் தொடப்படுவதை விரும்ப மாட்டாள் என்பதுதான் பண்டை காலத்தில் இருந்த பண்பு. இந்த 4 பண்புகளோடு மற்றொரு பண்பு மிக மிகச் சிறந்ததாக கருதப்பட்டது, அதுதான் கற்பு. கற்பு என்பது கல் என்ற சொல்லை வேர்ச்சொல்லாக கொண்டு வந்த ஒரு சொல். கற்பு என்பது என்ன? கற்பு என்பது திருமணம் ஆவதற்கு முன்பு ஒருவனை காதலித்தால் அவனையே திருமணம் செய்து கொள்வதும், திருமணம் ஆன பிறகு வேறொரு ஆணை மனதாலும் நினைக்காமல் மற்ற எவரோடும், கணவனை தவிர மற்ற எவரோடும் உடலுறவு கொள்ளாமலும் வாழ்வதுதான் கற்பு. இதுதான் கற்புக்கு இலக்கணம். தொல்காப்பியர் கற்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது, உயிரினும் சிறந்தன்று நானே, நானினும் செய்தீர் கட்காட்சி கற்பு சிறந்தன்று என சொல்லோர் இளவி என்கிறார். அதாவது உயிரை விட நாணம் சிறந்தது, நாணத்தை விட கற்பு சிறந்தது. ஆகவே பெண்ணுக்கு மிக மிகச் சிறந்த தன்மை, மிக உயர்வாக கருதப்படுகின்ற ஒழுக்கம் எது என்றால் கற்பு என்று தொல்காப்பியர் என்ன சொல்கிறார் என்றால், நான் சொல்லவில்லை, எனக்கு முன்னால உள்ளவர்களெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அது நெடுங்காலம், தொல்காப்பியர் காலமே 2300 ஆண்டுகள். அதற்கு முன்னதாகவே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளிலே நம்முடைய பெண்களுடைய ஒழுக்கங்கள், அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு, அவை எல்லாவற்றையும் விட கற்பு என்பது ஒரு
சிறந்த ஒழுக்கமாக கருதப்பட்டது. காதல் வாழ்க்கையை பார்ப்போம். சங்க இலக்கியத்தில் உள்ள பாடல்கள் 2436. அவற்றில் காதலை பற்றிய பாடுகின்ற பாடல்கள் மட்டும் 1862. இந்த பாடல்கள்ல திருமணத்துக்கு முந்தைய காதல் வாழ்க்கையும் சொல்லப்பட்டிருக்கிறது. திருமணத்திற்கு பிந்திய காதல், கணவன் மனைவியாக வாழ்கின்ற போது அவருடைய காதல் வாழ்க்கையும் கூறப்பட்டிருக்கிறது. திருமணத்திற்கு முன்பு ஆண்கள் பெண்கள் இவர்கள் கள ஒழுக்கம், அதாவது ஒருவரை புரிந்து காதலித்து பெற்றோர்களுக்கு தெரியாமல் காதலிப்பதுதான் வழக்கம். எப்பொழுதுமே காதலிப்பவர்கள் பெற்றோருடைய அனுமதியோடு சென்று காதலிப்பது கிடையாது. சங்க இலக்கியத்தில் நாம் காணும் காதலர்கள் ஒருவருக்கொருவர் முன்பு தெரியாதவர்கள். ஆண் அங்க ஒரு வேட்டைக்கு போவான், பெண் அங்க திணைப்பணத்தை காப்பதற்காக செல்லுவாள். அல்லது தற்செயலாக ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் ஏதோ ஒரு சூழ்நிலையில சந்திப்பார்கள். அவர்களுக்கு காதல், அந்த காதல் பெண் அவர்கள் தொடர்ந்து பழகுவார்கள். பழகிய பிறகு காதல் வளர்கிறது. ஆனால் எந்த பெண்ணுமே அல்லது எந்த காதலுமே உறவு முறையில் ஏற்பட்டதாக தெரியவில்லை. அதாவது இன்றைக்குள்ள வழக்கத்தை போல அத்தை மகனையோ மாமன் மகனையோ ஒரு பெண் காதலித்ததாக பாடலே கிடையாது. இந்த குறுந்தொகை என்ற இலக்கியம் 400 பாடல்கள், அத்தனையும் காதல் பாடல்கள். நான் இந்த குறுந்தொகையை எழுத்தட்டை படித்திருக்கிறேன். அந்த அத்தனை பாடல்களுக்கும் உரை எழுதி வலைத்தளத்தில் பதிவு செய்திருக்கிறேன் மற்றும் நூலாகவும் வெளியிட்டிருக்கிறேன். எந்த பாடலிலும் ஒரு பெண் தன்னுடைய அத்தை மகனையோ மாமன் மகனையோ அல்லது எந்த உறவு முறையில உள்ள ஒருவனை காதலித்ததாக பாடலே கிடையாது. சங்க காலத்து காதல் வாழ்க்கையை பற்றி கூறும் சில அருமையான பாடல்கள், குறுந்தொகையில் உள்ள பாடல்கள் மிக மிக அழகான பாடல்கள், சிறிய பாடல்கள், ஆனால் கவிதை நயம் மிகுந்த நமது பண்பாட்டை காட்டுகின்ற பாடல்கள். ஒரு சில பாடல்களை பார்ப்போம் காதல் வாழ்க்கையை பற்றி. அடுத்த ஸ்லைடு. ஒரு பெண் ஒரு காதல், அது இந்த பெண் ஆன காதலிக்கின்ற பொழுது அவருடைய பெயரை சொல்ல மாட்டார்கள். இவனும் அவளும் என்ற பேர் சொன்னால் அது நாகரிகம் அல்ல. அதனால யாருடைய பெண் பேரும் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்காது இலக்கியத்துல. ஒரு பெண் ஒருவனை காதலிக்கிறாள். அந்த காதல் வாழ்க்கையில ஒரு நாள் இவர்கள் பழகுகின்ற பொழுது அவன் இரவில வீட்டுக்கு வெளியே ஒரு ஒலி எழுப்புவான், ஒரு கள்ளத்துக்கு போடுவான், அல்லது ஏதாவது ஒரு ஒலி எழுப்புவான். அந்த ஒலி குறிப்பை கண்ட உடனே அவன் வந்திருக்கிறான் என்று தெரியும். வீட்டில் அந்த நேரத்துல மற்றவர்களெல்லாம் உறங்கி இருப்பார்கள். இவள் வீட்டுக்கு வெளியே சென்று அவனோடு சிறிது நேரம் பேசிவிட்டு திரும்பி வருவாள். இதுதான் அவள் இரவிலே சந்திப்பது. அந்த பெண்ணுக்கு ஒரு தோழி இருப்பாள். அந்த தோழிக்கு இந்த பெண்ணுடைய நடத்தை அனைத்தையும் தெரியும். யாரை காதலிக்கிறாள், எவ்வளவு நாளாக காதலிக்கிறாள், இது போன்ற செய்திகள் எல்லாம் அந்த பெண்ணுடைய தோழிக்கு தெரியும். ஒரு காதலி ஒரு காதலன். காதலி வீட்டில இருக்கிறாள், காதலன் வெளியே அவளுக்காக காத்திருக்கிறான். தான் வந்ததற்கு அடையாளமாக ஒரு ஒலி எழுப்புகிறான். அதை தோழி கேட்டாள். கேட்ட உடனே அவளுக்கு இவர் வந்திருக்கிறான் என்று தெரியும். அவளுக்கு ஒரு கோபம் அந்த காதலன் மீது. என்னவென்றால் இவன் இப்படி அடிக்கடி வந்து போகிறான், சந்திக்கிறான். ஆனால் திருமணத்துக்கான ஏற்பாடுகளை எதையும் செய்யவில்லை, அதை பற்றி பேச்சே எழவில்லை என்று அவள் நினைக்கிறாள். அதனால அவனுக்கு சற்று இகழ்ச்சியாக பேசுகிறாள். அவன் காதலில் விழுமாறு அவனை இகழ்ந்து பேசுகிறாள். அதை கேட்ட தலைவி, அவளுக்கு தெரியாது, அவன் வந்தது தலைவிக்கு தெரியாது. தலைவிதான் அந்த காதலி, தலைவிக்கு தெரியாது. தலைவி தோழியிடத்துல சொல்லுகிறாள், நீ என்னுடைய காதலனை பற்றி இப்படியெல்லாம் பேசாதே, அவனை பற்றி உனக்கு தெரியாது, எங்களுடைய காதலை பற்றி உனக்கு தெரியாது, எங்களுடைய காதல் எப்படிப்பட்டது தெரியுமா என்று சொல்லி, நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று, எங்களுடைய காதல் நிலத்தை விட பெரியது, அகலம் நீளம் ஆகியவற்றிலே நிலத்தை காதல் அளக்க முடியாது. இப்படி அளக்க முடியுமானால் அது இந்த உலகத்தை விட பெரியது, வானினும் உயர்ந்தன்று, வானத்தை விட உயரமானது, நீரினும் ஆறளவின்றே, நீர் என்றால் இங்க கடல், கடலை விட ஆழமானது. அவருடைய காதல் அகலம் நீளத்திலே உலகத்தை விட பெரியது, உயரத்திலே வானத்தை விட பெரியது, அவருடைய ஆழத்திலே கடலை விட பெரியது. என்னுடைய காதல், எங்களுடைய நட்பு அத்தகையது என்று சொல்கிறார். கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடரோடு நட்பே. கருமையான கொம்புகளிலே உள்ள குறிஞ்சி பூக்களிலிருந்து தான் தேனை உற்பத்தி செய்து மகிழ்கின்ற
வண்டோடு கூடிய அந்த குறிஞ்சி நாட்டுக்கு தலைவன் தான் என்னுடைய காதலன். அவனோடு என்னுடைய நட்பு இவ்வளவு பெரியது, இவ்வளவு உயர்ந்தது, இவ்வளவு சிறந்தது என்று அந்த பெண் இந்த 4 வரி பாடல்களை கூறுவதாக புலவர் தேவகுலத்தார் என்பவர் கூறுகிறார். மற்றொரு பாடல் அடுத்த சிலை. இது வேற ஒரு காதலன் காதல். அவர்களுக்கு எந்த தொடர்பு கிடையாது. இந்த காதலன் காதலியுடைய சூழ்நிலை என்னவென்றால், இவர்கள் காதல், இந்த பெண்ணுடைய காதல் அவளுக்கு தாய்க்கு தெரிந்து விட்டது. அதனால பெண்ணை வீட்டிலே அடைத்து விட்டார்கள். நீ எங்கேயும் போகக்கூடாது, வீட்டிலே இரு. அதனால அந்த காதலன் அவளை சந்திக்க முடியவில்லை. வீட்டுக்கு வந்தாலும், வீட்டுக்கு வெளியில வந்து நின்னாலும் சந்திக்க முடியல, வழக்கமாக சந்திக்கின்ற இடத்துல சந்திக்க முடியல. அதனால அவன் மிகுந்த வருத்தத்தில் இருக்கிறான். அவனை காண முடியவில்லையே. அப்போ வருத்தத்தில் இருப்பதனால அவன் செய்ய வேண்டிய வேலைகளும் செய்யாமல் சோம்பலாக கிடக்கிறான். இப்ப அவனுடைய நண்பன் வருகிறான். அவன் வந்து உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்கிறான். அப்ப சொல்றான், நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன், நான் அவள் பார்க்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது, அதனாலதான் ரொம்ப வருத்தமா இருக்கேன். அதுக்கு நண்பன் சொல்றான், நீ ஒரு பைத்தியக்காரன், வேலையை பாரு, இதுக்காகவா இப்படி இருப்பாங்க அப்படின்னு அவனை திட்டுறான். அவன் நண்பன் வந்து இவனை கண்டித்துரைக்கிறான். அதை கேட்ட உடனே இவன் சொல்றான், நீ என்னை கண்டித்து உரைக்கிறாய், என்னை குற்றம் கூறுகிறாய், ஆனால் என்னுடைய நிலைமை உனக்கு தெரியாது. என்னுடைய நிலைமை தெரிந்தால் நீ இப்படி சொல்ல மாட்டாய் என்று சொல்லி தன்னுடைய நிலைமையை ஒரு பாடலிலே அந்த காதலன் கூறுவதாக வெள்ளி வீதியார் என்ற புலவர் கூறுகிறார். அவனுடைய நிலைமை என்னவென்றால், பாடல் இடிக்கும் கேளிர் நுங்குரையாக, என்னை இடித்துரைக்கின்ற என் நண்பா, நீ என்னை குறை கூறுகிறாய், நிறுக்கலாற்றினோ நன்று மற்றல்ல. நீ எதை பற்றி என்னை குறை கூறுகிறாயோ அது தெரிகிறது எனக்கு. இருந்தாலும் என்னுடைய நிலையை என்னால மாற்றிக்கொள்ள முடியவில்லை. என்னால மாற்றிக்கொள்ள முடியுமானால் நல்லதுதான், அதுதான் என்னுடைய விருப்பம். ஆனால் முடியவில்லை. நான் எப்படி, என்னுடைய நிலை என்னவென்றால், ஞாயிறு காயும் வெவ்வரை மருங்கில், அது வெயில் அடிக்குது, சூரியனுடைய ஒளி அங்கே வெயில் அடிக்கிறது. அங்கே ஒரு பாறை, அறை என்றால் பாறை, ஞாயிறு காயும் வெவ்வரை, வெவ்வனா வெப்பமான பாறையில, அந்த பாறையில வெண்ணெயை வைத்திருக்கிறார்கள். வெண்ணெய் வைத்து விட்டு இவனை காவலுக்கு வைத்திருக்கிறார்கள். இந்த வெண்ணெய் இருக்கு, நீ பார்த்துக்க. ஞாயிறு காயும் வெவ்வரை மருங்கில் கையில் லூமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் உணங்கல் போல. இவன் காவல் காக்கிறானே, அவன் எப்படிப்பட்டவன் என்றால், கை கிடையாது அவனுக்கு வாயு பேச முடியாது. அப்ப அந்த வெண்ணெய் உருகுகின்ற பொழுது அவன் என்ன செய்வான், கை இருந்தா அதை எடுத்து வைக்கலாம் வேற இடத்துல, இல்ல பேச முடிந்தால் யாரையாவது துணைக்கு அழைக்கலாம். இவனுடைய பொறுப்பு என்னவென்றால் அதை காவல் காக்க வேண்டும். அதனால் அவனுடைய நிலை வந்து பரிதாபத்துக்குரியது. கண்ணும் அவனுக்கு வந்து வாயால் பேச முடியாது, கையால் அதை எடுத்து வைக்க முடியாது. வெண்ணெய் உருகுகிறது, பாறையெல்லாம் வெண்ணெய் உருகிவிட்டது. கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் உணங்கல் போல, உணங்கல்னா உருகுதல், வெண்ணெய் உருகுவதை போல பரந்தென்று இந்நோய் நோன்றுகொளர் கருதிய. அந்த சூழ்நிலையிலே ஒருவன் இருந்தால், கையில்லாதல் ஊமையானவன் வெண்ணெயை பாதுகாக்க முடியாமல் தவிப்பதை போல என்னுடைய நிலை உள்ளது. நான் என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறேன். அதுதான் என்னுடைய காதல். என்னுடைய காதல் நோயானது பறந்து உள்ளத்திலும் உடலிலும் பறந்து இருக்கிறது. நோன்றுகொளர் கருதி இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் நான் இப்படி இருக்கிறேன் என்று நண்பனிடத்திலே கூறுவதாக இந்த பாடம். அடுத்த பாடம், இது ஒரு புகழ்பெற்ற பாடம். காதலன் காதலி இவர் சந்திக்கிறார்கள். காதலி வந்து சற்று மன வருத்தத்தோடு காணப்படுகிறாள். அவள் பேசுகின்ற பொழுது அவன் அவளை என்ன வருத்தம், ஏன் இப்படி இருக்கிறாய் என்றெல்லாம் கேட்கிறான். அப்போ அவன் தெரிந்து கொள்கிறான், இவன் எப்பொழுது திருமணம் செய்து கொள்வான் என்பதை பற்றி அவள் கவலைப்படுகிறாள். காதலித்துக் கொண்டே இருக்கிறவன் திருமணம் எப்பொழுது நடைபெறும் என்பதை பற்றி அவள் மனதிலே அது கவலையாக இருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். அவள் நேரடியாக சொல்லவில்லை, ஆனால் புரிந்து கொள்கிறான். அப்போ அவன் அவளுக்கு ஒரு பதில் சொல்கிறான். பாட்டு யாயும் ஞாயும் யார் ஆகியரோ, அவன் சொல்றான், இத பாரு, எங்க அம்மாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் என்ன உறவு? ஒண்ணும் இல்லை. எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளு, என்னுடைய தந்தைக்கும் உன்னுடைய தந்தைக்கும் ஏதாவது உறவு உண்டா? கிடையாது. யானும் நீயும் எவ்வளவு அரிதும்,
எனக்கு ஒன்ன காதலிப்பதற்கு முன்னால எனக்கு ஒன்ன தெரியாது, உனக்கு என்னை தெரியாது. ஆனால் அன்புடைய நெஞ்சம்தான் கலந்தனவே. நம்முடைய அன்பான நெஞ்சங்கள் கலந்தன. நாம் கருத்தொருமித்து விட்டோம். எப்படி கருத்தொருமித்து விட்டோம் என்றால், செம்புலப் பெயர் நீர் போல. அது செம்மண் நிலத்திலே விழுந்த மழை துளிகளைப் போல. மழை நீர் செம்மண் நிலத்திலே விழுந்தால் நிறமற்ற அந்த நீர் அந்த செம்மண் நிலத்தினுடைய சிவப்பு நிறத்தை ஏற்றுக்கொள்கிறது. அதை பிரிக்க முடியாது. அதை போல நாம் இருவரும் ஒன்றுபட்டோம், மனம் கலந்து விட்டோம், கருத்து ஒருமித்து விட்டோம். நம்ம யாராலும் பிரிக்க முடியாது. நான் உன்னை கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லுகிறான் அந்த பாடல்ல. இந்த பாடலை இயற்றியவர் புலவருடைய பேர் தெரியாது. அதனால இவரே செம்புல புயல் நீரார் என்றே பெயர் வைத்து விட்டார்கள். இந்த பாடல்ல பல சிறப்புகள். ஒன்று, சில ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு லண்டன் மெட்ரோவில் ஒரு போட்டி நடத்தினார்கள். சிறந்த பாடல்கள், காதல் பாடல்கள், சிறிய பாடல்களை எந்த மொழியில இருந்தாலும் பரவாயில்லை, அந்த பாடலையும் அதற்கான ஆங்கில மொழிபெயர்ப்பையும் அனுப்புங்கள், அதுல சிறந்த பாடல்களை நாங்கள் லண்டன் அந்த தொடர் வண்டியிலே எழுதுவோம் என்று சொன்னார்கள். இதற்கு பலரும் பல மொழிகளிலிருந்து பாடல்களை அனுப்பினார்கள். யாரோ ஒருவர் இந்த பாடலை தமிழிலும் இதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு ப்ரொஃபசர் ராமானுஜம் அவருடைய சிகாகோ பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் இருந்தார். அவருடைய ஆங்கில மொழிபெயர்ப்பையும் லண்டன் மெட்ரோவுக்கு அனுப்பினார்கள். அவர்கள் இந்த பாடலை தேர்ந்தெடுத்து லண்டன் மெட்ரோவிலே இந்த பாடல் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒன்று. இன்னொன்று, வாலி என்ற திரைப்பட கவிஞர் இந்த பாடலை அடிப்படையாக பாடல் எழுதியிருக்கிறார். வைரமுத்து இந்த பாடலுடைய அடிப்படையிலே இருவர் என்ற படத்திலே நறுமுகையே நறுமுகையே என்ற ஒரு பாடல், சிறந்த பாடல். அந்த பாடல் இந்த பாடலில் உள்ள வரிகள் அப்படியே கையாளப்பட்டிருக்கின்றன. வாய்ப்பு கிடைத்தால் அந்த பாடல் கேட்டு பாருங்கள். சரி, சங்க காலத்தினுடைய கள ஒழுக்கம், அதாவது காதல் எப்படி இருந்தது, அதை பற்றிய சில செய்திகளை பார்ப்போம். முன்பின் தெரியாதவர்கள் காதலித்தார்கள் என்று சொன்னேன். காதலுடைய முடிவுதான் என்ன? காதலித்துக் கொண்டே இருந்தால் அதற்கு முடிவு வேண்டும் அல்லவா? காதலுடைய முடிவு என்பது திருமணம். 2 மாதங்களில் காதல் முடிவடைய வேண்டும். காதலித்துக் கொண்டே இருக்கக்கூடாது. 2 மாதங்களில் காதல் முடிவு பெற வேண்டும். அது திருமணத்திலே முடிவு பெற வேண்டும். ஆனால் பழங்காலத்திலே, மிக பழங்காலத்திலே அப்படி நடைபெறவில்லை. எல்லா காதலும் திருமணத்திலே முடியவில்லை. அதனால் என்ன நடந்தது என்று தொல்காப்பியர் ஒரு 2 வரிகளிலே கூறுகிறார். பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்திர கரணம் என்ப. அது சில பேர் பொய் சொன்னாங்க. சில ஆண்கள் இவ்வளவு எனக்கு தெரியாது காதலிப்பான், இவ்வளவு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். சில சமயம் குற்றங்கள் நடைபெற்றது. திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று மறுத்திருக்கலாம். இதுபோல பொய்யும் வழுவும் நடந்த பின்னால் ஐயர் யாத்தினர் கரணம். ஐயர் என்றால் இன்றைக்குள்ள ஐயர் அல்ல, ஐயர் என்றால் தலைவர். நான் சமுதாயத்தில் இருந்த தலைவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இளைஞர்கள் காதலித்தால் அவர்கள் காதலை திருமணத்திலே முடித்துக் கொள்ள வேண்டும். திருமணம் என்பது ஒரு சில சடங்குகளோடு பலர் முன்னிலையிலே நடைபெற வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அதற்கு பிறகு திருமணங்கள் நடைபெற்றன. காதலர்களாக இருப்பவர்கள் திருமணம் செய்து கொள்வது எப்படி? பெற்றோர்கள் சம்மதத்தோடு திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஆண் காதலிப்பவர், காதலன் அவருடைய குடும்பத்திலிருந்து முதியவர்களை அனுப்பி பெண் வீட்டுக்கு அனுப்பி பெண் கேட்க சொல்லுவான். பெண் வீட்டார் சம்மதித்தால் திருமணம், ரெண்டு குடும்பங்களும் சேர்ந்து திருமணம் நடைபெறும். பெற்றோர்கள் சம்மதிக்காவிட்டால் என்ன செய்வது என்றால், இந்த பெண் அவனுடைய காதலனோடு சென்று விடுவார். அவன் இருக்கின்ற ஊருக்கு சென்று அங்கே திருமணம் நடைபெறும். அதைத்தான் தொல்காப்பியத்துல கற்பனப்படுவது கரணமடு புணர கொடற்குறி மரபின் கிழவர் கிழத்தியை கொடைக்குறி மரபினோர் கொடுப்ப கொள்வதுவே என்பார். அதாவது திருமணம் என்பது என்னவென்றால், பல சடங்குகளோடு 2 பேரையும் சேர்த்து வைப்பது. அதுல கொடற்குறி மரபின் கொடுக்கக்கூடிய உரிமையுடையவன், இந்த பெண்ணை கொடுக்கக்கூடிய உரிமையுடையவன் தந்தை தான். தாய்க்கு அந்த உரிமை இல்லை. இன்றைக்கு கூட நீங்க இந்த நாட்டில் நடைபெறுகின்ற திருமணங்களை கூட பார்த்தீங்கன்னா, who gives this woman in marriage தான் கேட்பாங்க. அது போல
பெண்ணை ஆணுக்கு திருமணம் செய்து வைக்கின்ற உரிமை தந்தைக்கு இருந்தது. அவன் கொடுக்க அதை அவன் அந்த அந்த பெண்ணை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பல சடங்குகளோடு பலர் முன்னிலையில் திருமணம் நடைபெற வேண்டும். இதுதான் தொல்காப்பியம் கூறுகின்ற வாழ்க்கை நெறி. சரி, அப்படி இல்லாவிட்டால் அது எல்லா திருமணங்களும் அப்படித்தான் நடைபெற்றனவா என்றால், கொடுப்போர் இன்றியும் கரணம் உண்டே. கொடுப்பவர்களால் தந்தை கொடுக்காமலேயும் இந்த மாதிரி சடங்குகளோடு திருமணம் நடைபெறும். அதற்கு பெயர் உடன்போக்கு என்று பெயர். அவனுடைய ஊருக்கு அவனோடு சேர்ந்து சென்று அவனுடைய ஊருக்கு சென்று அங்கே திருமணம் நடக்கும். எப்படி இருந்தாலும் காதலிப்பவர்கள் திருமணம் செய்து கொண்டு தம்பதிகளாக வாழ வேண்டும் என்பது மரபு. சரி, திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பில்லை என்றால் என்ன செய்வது? ஒரு பெண் ஒருவனை காதலிக்கிறாள். அவன் காதலித்தவன் இறந்து போகலாம், அல்லது அவன் எங்க போய்விடலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில பெண்கள் தற்கொலை செய்து கொள்வார்கள் என்று இலக்கியம் கூறுகிறது. எல்லா பெண்களும் தற்கொலை செய்து கொண்டார்களா என்று சொல்ல முடியாது. இலக்கியத்தில் நாம் காணுகின்ற செய்தி அதுதான். எல்லா திருமணங்களுமே காதல் அடிப்படையில் தான் நடைபெற்றனவா என்றால் இல்லை. பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களும் நடைபெற்றன, காதல் திருமணங்களும் நடைபெற்றன. பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் நடைபெற்றன என்பதற்கு புறநானூற்றிலே பல பாடல்கள சான்றுகள் உண்டு. சில பேர் பெண் கேட்க வருவார்கள் தந்தை இடத்துல. தந்தை தன் மகளை கொடுக்க மாட்டேன் என்று மறுத்து விடுவான். ஆனால் அவளால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமும் நடைபெற்றது. சரி, திருமணம் எப்படி நடைபெற்றது? திருமணம் நடைபெற வேண்டும் என்று தொல்காப்பியம் கூறுகிறது. திருமணங்கள் நடைபெற்றன. அந்த திருமணங்கள் எப்படி நடைபெற்றன? அகநானூற்றிலே 86வது பாடலில் மிக விளக்கமாக சங்ககால திருமணத்தை பற்றி செய்தி கூறப்பட்டிருக்கிறது. திருமணம் நடைபெறுகின்ற பொழுது பெண்ணுடைய வீட்டிலே வீட்டுக்கு முன்னாலே ஒரு பந்தல் இடுவார்கள். அந்த பந்தலிலே வெண்ணிறமான மணலை பரப்புவார்கள். திருமணம் எப்பொழுதுமே காலை வேளையிலே, பொழுது புலர்கின்ற வேளையிலே நடைபெறும். அந்த பந்தலை மலர்களால் அலங்கரிப்பார்கள். அங்கே விளக்குகளை ஏற்றி வைப்பார்கள். திருமணத்தன்று அந்த காலை வேளையிலே சில பெண்கள் அது திருமணமாகி குழந்தைகளை பெற்று கணவனோடு வாழ்கின்ற, இன்றைக்கு சுமங்கலி என்று சொல்கிறார்களே, அது போன்ற பெண்கள் குளத்துக்கோ அல்லது ஆற்றுக்கோ சென்று நீர் கொண்டு வந்து இந்த பெண்ணை குளிப்பாட்டுவார்கள். இந்த பெண் குளித்த பிறகு பெண்ணுக்கும் ஆணுக்கும் புத்தாடை கொடுத்து அணிய சொல்லுவார்கள். புத்தாடை அணிந்து பெண்ணும் ஆணும் மேடைக்கு மணவரைக்கு வருவார்கள். வந்த பிறகு அந்த பெண்ணை அந்த மற்ற முதிய பெண்கள் வாழ்த்துவார்கள். என்ன சொல்லி வாழ்த்துவார்கள் என்றால், கற்பு நெறியில் இருந்து தவறாமல் நல்லறங்களை செய்து கணவன் விரும்பத்தக்க மனைவியாக அவனை வாழ்நாள் முழுவதும் பேணி காத்து வாழ்வாயாக என்று அந்த பெண்ணை வாழ்த்துவது வழக்கம். இந்த வாழ்த்தி நெல்லையும் பூவையும் மணமக்கள் மேலே பொழிந்து அவர்களை வாழ்த்துவார்கள். திருமணம் முடிந்தது. அன்று வந்த விருந்தினர்களுக்கு உளுந்தும் அரிசியும் கலந்த பொங்கலை உணவாக அளிப்பார்கள். அன்றிரவு முதலிரவு, அவ்வளவுதான், திருமணம் முடிந்து விட்டது. இந்த திருமணத்துல ஐயர் இல்லை, அக்னி இல்லை, அக்னியை வலம் வரவில்லை, அங்க அம்மி மிதிக்கவில்லை, அருந்ததி காட்டவில்லை, புரியாத மொழியிலே மந்திரங்கள் இல்லை. ஆனால் 200 ஆண்டுகளுக்கு பிறகு சிலப்பதிகார காலத்தில் ஐயர் வந்து விட்டார். கோவலனுடைய திருமணத்தை பற்றி இளங்கோவடிகள் சொல்லுகின்ற பொழுது, மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட தீவலம் வந்தனன் கோவலன் என்கிறார். அதாவது ஐயர் வந்தாரு, மந்திரங்கள்லாம் சொன்னாரு, அதுபடி வேத முறைப்படி திருமணம் நடைபெற்றது என்கிறார். காலத்தினுடைய மாற்றம். சரி, திருமண வாழ்க்கையை பற்றி பேசுவோம். திருமணமான பிறகு மனைவியும் கணவனும் கணவனுடைய வீட்டுல தனி கொடுத்தல் நடத்தினார்கள். அது இப்ப நடக்கிற மாதிரி கணவனுடைய பெற்றோர்களோடு கூட்டு குடும்பமாக வாழவில்லை. எல்லாருமே திருமணத்துக்கு பிறகு தனி கொடுத்தல் தான் நடைபெற்றது. பெண்கள் கற்பு நெறியோடு வாழ்ந்தார்கள். மனைவிதான் மனைக்கு உரியவளாக கருதப்பட்டாள்.
மனைக்கு உரியவளாகியனால மனைவி என்ற சொல்லுக்க மனைக்கு உரியவள், வீட்டுக்கு உரியவள் என்றுதான் பொருள். அதுபோல இல்லாள் என்று சொன்னாலும் இல்லத்துக்கு உரியவள். இல்லான் என்ற சொல்லே கிடையாது தமிழ்ல. இல்லான் என்று சொன்னால் அவன் ஒன்றும் இல்லாதவன் என்று பொருள். அதுபோல மனைக்கு உரியவன் என்ற சொல்லும் கிடையாது. வீட்டை பொறுத்தவரையில பெண் தான் மிக பொறுப்பான முறையில வீட்டை நடத்துபவள். மனைவியால் ஆணுக்கு பெருமை. பல பாடல்களே மன்னனை புகழ வேண்டும், ஒரு 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 ஆணை புகழ வேண்டும் என்றால் இத்தகைய பண்புகளை உடைய சிறந்த பெண்ணுக்கு கணவனே என்று அவனை வாழ்த்துவதாக பல பாடல்களில் உள்ளன. உதாரணமாக, நல்லோள் கணவ, புறையோள் கணவ, செய்யிழை கணவ, ஒண்டொடி கணவ, செய்தீர் கற்பிற் செய்யிழை கணவ, சேனாறு நல்லிசை செய்யிழை கணவ என்று கலித்தொகை, புறநானூறு மற்றும் 1810 ஆகிய நூல்களிலே பெருமைக்குரிய பெண்களின் கணவன் என்று ஆண்களை புகழ்வதுதான் மரபாக இருந்தது. திருவள்ளுவரும் இல்லதன் இல்லவள் மாண்பானால் என்றார், அல்லது பெண்ணின் பெருந்தக்க யாவுள என்று கேட்பார். அவரும் பெண்ணுடைய பெருமையைத்தான் பேசுகிறார். தமிழ்நாட்டிலே தமிழுடைய பண்பாட்டிலே ஒரு பெண்ணுடைய கற்பை ஒரு ஆண் சந்தேகப்பட்டதாக வரலாறே கிடையாது. ராமாயணத்துல சீதையை அல்லது சீதையின் கற்பை அவள் கற்போடு இருந்தால்தான் ராமாயணம் கூறுகிறது. இருந்தாலும் ராமன் அவளை தீக்குளிக்க சொன்னான், அவள் கற்பை சோதிப்பதற்காக. வட இந்தியாவிலே சில மாநிலங்களிலே ஒரு பெண் பல ஆண்களை, 2-3 ஆண்களை திருமணம் செய்து கொள்வது வழக்கத்திலே இருந்தது என்று வரலாறு கூறுகிறது. மகாபாரதத்திலே திரௌபதி 5 பேரை திருமணம் செய்து கொண்ட பத்தினி. இது போன்ற செய்திகள், இது போன்ற நிகழ்வுகள் சங்க காலத்திலோ தமிழ்நாட்டிலோ எந்த காலத்திலும் இல்லை. இவை தமிழ் பண்பாட்டுக்கு முற்றிலும் முற்றிலும் மாறானவை. தமிழ் பெண்கள் கற்பில் சிறந்தவராக விளங்கி தனக்கும் தங்கள் குடும்பத்திற்கு பெருமை சேர்த்தார்கள் என்பதிலே ஐயமில்லை. ஆண்களை பற்றி ஆண்களிலே சிலர் கற்பு நெறியோடு வாழவில்லை. எப்பொழுதுமே ஒருத்திக்கு ஒருவன் என்பதிலே உறுதியாக இருந்தார்கள். ஒருவனுக்கு ஒருத்தி என்பது அவ்வளவு உறுதியாக இல்லை தமிழ் பண்பாட்டிலே. ஆண்கள் பொருளுக்காகவும் போருக்காகவும் பரத்தேரோடு இருப்பதற்காகவும் தங்கள் மகளிரை விட்டு பிரிந்து சென்று சில மாதங்களுக்கு பின் திரும்புவது வழக்கம். தங்கள் கணவர்களை பிரிந்து வாழ்ந்த பெண்கள் அவர்கள் பிரிவை பொறுத்து கொண்டிருந்தார்கள். குறிப்பிட்ட காலத்தில் வரவில்லை என்றால் வருத்தம் மிகுதியாக இருந்தது. ஆண்கள் தவறே செய்தாலும் அவர்கள் வந்த பிறகு அவர்களோடு சிறிது காலம் ஊடி கோபித்துக் கொண்டு பிறகு அவர்களை மறந்து அல்லது மன்னித்து வாழ்க்கை நடத்தினார்கள். இது போன்ற சூழ்நிலை, கணவன் தவறு செய்தான், மற்றொரு பெண்ணோடு ஒரு பரத்தையோடு தொடர்பு கொண்டார். அப்போ அவனை மன்னித்து அவனுடைய மனைவி ஏற்றுக்கொள்கிறாள். அதை பற்றி ஒரு பாடல், அதை பார்ப்போம். இந்த பாடலை எழுதியவர் அம்முவனார் என்ற புலவர். இது சிறிய பாடல் தான். இந்த பாடலுடைய சூழ்நிலை என்னவென்றால், கணவன் மனைவியை விட்டு பிரிந்து சில காலம் ஒரு பரத்தையோடு தங்கியிருந்தான். பிறகு மனம் மாறி தன்னுடைய வீட்டுக்கு வந்தான். அப்போ வந்த உடனே இவள் மறந்து இவள் அவனோடு கோபித்துக் கொண்டாள். கடைசியாக அவனை ஏற்றுக்கொண்டான். அணிற்பல்லன்ன கொங்குமுதிர் முண்டகத்து மணிக்கேழ் அன்ன மானீர் சேர்ப்ப. அப்புறம் பார்க்கலாம். இம்மை மாறி வறுமை ஆயினும், அதாவது அவன் என்ன சொல்றான்னா, 2 பேரும் தனியாக இருக்கிறார்கள். அப்ப சொல்றா, இம்மை மாறி வறுமை ஆயினும், இந்த பிறவி அல்லாமல் மறுபிறவி வந்தாலும், அது செத்து போனதுக்கு அப்புறம் அடுத்த பிறவியிலும் நீ ஆகிய என் கணவனை, நீதான் எனக்கு கணவன் என்று சொல்கிறார். அடுத்தது, யான் ஆகிய நெஞ்சு நேர்பவளே. எப்ப நீ ஆகிய என் கணவனை என்று சொன்னாலோ அப்பதான் இவதான் அவனுடைய மனைவி என்பது முடிவாகிவிட்டது. இருந்தாலும் அடுத்த லைன் தான் பஞ்ச் லைன். யான் ஆகிய நெஞ்சு நேர்பவளே, நான் உனக்கு மனைவியாக இருக்க வேண்டும். ஆனால் நான் மட்டும்தான் உனது மனசாலை விரும்பப்படுபவளாக இருக்க வேண்டும். நீ இந்த மாதிரி வேற எங்கேயும் போயிட்டு வரக்கூடாது என்று அப்பயே அவனை எச்சரிக்கிறாளோ அல்லது சொல்லுகிறான் தன்னுடைய விருப்பத்தை. இதுல
இன்னொரு முதல் 2 அடிகள ஒரு சிறப்பு. அணில் பல்லென்ன கொங்கு முதிர் முண்டகத்து. அணிலுடைய பல் வந்து ரொம்ப கூர்மையா சின்னதா இருக்கும். அந்த பல்லை போல கொங்கு முதிர் முண்டகத்துன்னா அங்க வந்து இந்த ஒரு முண்டகம் என்பது ஒரு ஒரு மலர். இந்த படத்தில் இருக்கிறதா கழிமுள்ளி என்று பெயர். அந்த அந்த மலர் நல்ல மலர், விரும்பத்தகுந்த மலர். ஆனால் அந்த மலர் இருக்கின்ற இடங்கள் எல்லாம் முள் இருக்கிறது. ஒரு ரோஜா செடியில முள் இருப்பதை போல நிறைய முள் இருக்கிறது. அந்த முள்ளுக்கு நடுவில் இந்த மலர் இருக்கிறது. அணிற்பல்லென்ன கொங்கு முதிர் முண்டகத்து மணி கேழன்ன மாநீர் சேர்ப்ப. மணி என்றால் நீல நிறமான, கேழ் என்றால் நிறம். நீல நிறமான கடற்கரையை சார்ந்த நிலக்கரையிலே இந்த மாதிரி நல்ல இந்த கடிமுள்ளி மலர்கள் முள்ளுடைய முள்களுக்கு இடையே உள்ள மலர்கள் உள்ள நாட்டுக்கு தலைவனே அவன்தான். அந்த கணவன் தான் இந்த நெய்தல் நிலத்துக்கு தலைவன். அவன் அந்த நெய்தல் நிலம் எப்படிப்பட்டது என்றால் கடற்கரையை சார்ந்தது. அங்கே வந்து இந்த கடற்கரையிலே இந்த கழிமுள்ளி இந்த இந்த மலர் விரும்பத்தகுந்த மலர், ஆனால் முள்ளுக்கிடையே இருக்கிறது என்று அவனை சொல்லுகிறாள். இதில் நயம் என்னவென்றால் அவனு இதை போலத்தான், அதாவது அவன் விரும்பத்தகுந்தவனாக இவளுக்கு இருந்தாலும் அவன் பல தீமைகளை செய்தான். அதனாலதான் அவனை வந்து சொல்லாமலே இப்படி வெளிப்படையாக அவனை சொல்லவில்லை, உள்ளுரையாக நீ தீமைகளுக்கு இடையே இருந்தாலும் நான் உன்னை விரும்புகிறேன் என்று சொல்லுகிறாள். இதுபோல் சொல்லுவதற்கு பெயர் உள்ளுரை உபமம் என்று பொருள் என்று பெயர். வெளியாக நீ அந்த மலரை போன்றவன்லாம் சொல்ல கிடையாது. அவனை சொல்லுகின்ற பொழுது இப்படிப்பட்ட மலர்களுடைய நாட்டுக்கு தலைவனே என்று சொல்லி இந்த பிறவி போனாலும் அடுத்த பிறவியிலும் நான் தான் உனக்கு மனைவி, நீதான் எனக்கு கணவன் எல்லாம் சொல்லுகிறான். இது அந்த காலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி. இதற்கு நகைச்சுவையாக இந்த காலத்தில் உள்ள நிகழ்ச்சியை பற்றி ஒன்று சொல்லுவார்கள். ஒரு கணவனும் மனைவி கோயிலுக்கு போனாங்க. கோயிலுக்கு போன உடனே அங்க சாமி கும்பிட்டாங்க. கடவுளை தொழுத பிறகு வந்தாங்க. கோயிலை விட்டு கொஞ்சம் தூரம் வந்த உடனே அவ கேட்டா, மனைவி கேட்டா, நீங்க என்ன ரொம்ப கடவுளை வேண்டிட்டீங்களே, என்னங்க வேண்டிக்கிட்டீங்கன்னு கேட்டா. அப்ப அவன் சொன்னா, நீ எனக்கு எத்தனை பிறவி வந்தாலும் நீதான் எனக்கு மனைவியா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அதை கேட்ட உடனே அந்த மனைவி, நீங்க கொஞ்சம் இருங்க, நான் போய் இன்னொரு தடவை சாமி கும்பிட்டு வரேன். அவ போய் சாமி கும்பிட்டு வந்தா. இவன் ஒண்ணு, எதுக்கு போன நீ, என்ன சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டேன்னு கேட்டான். இப்ப அவ சொன்னா, எனக்கு இதுவே கடைசி பிறவியா இருக்கட்டும், எனக்கு இனிமேல் பிறவியே வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டேன்னு சொன்னாலாம். அவ போரும், உன்னோட ஒரு ஜென்மத்தில வாழ்ந்ததே போரும் என்று நினைத்தாள். அது ஒரு நகைச்சுவையான செய்தி. சரி, அடுத்தது, பெண்கள் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கி தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் சிறப்பாக கண்காணித்து இல்லத்து அரசியாக வாழ்ந்தார்கள் என்று பார்த்தோம். ஈன்று புறந்திருதல் எந்தரை கடனே என்பார் பொன்முடியார் என்ற புலவர். அதாவது பிள்ளைகளை பெற்று அவர்களை வளர்த்து ஆளாக்குவது என்னுடைய தலையான கடமை என்பார். இன்னொரு புலவர், பாலை பாடிய பெருங்கெடுங்கோ என்ற புலவர், வினையே ஆடவர்க்கு உயிரே. வினைன்னா செயல். செயல், தொழில் சம்பாதிப்பது, இதுதான் ஆடவர் ஆண்மகனுக்குரிய உயிர் போன்றது. மனைவரை வாழ்வுதல் மனைவரை மகளிருக்கு ஆடவன் உயிரே. அதாவது வீட்டில் இருக்கிறாள் பெண்ணு, அவளுக்கு எது உயிர் என்றால் ஆண்டான். அது பிள்ளைகளை பெறுவது பெண்ணுடைய கடமை. அதே போல தொழில் செய்வது ஆணுடைய கடமை. வீட்டுக்கு வெளியே வீட்டிலே இருந்து அவனை விரும்புவது அவன்தான், அந்த ஆண் தான் இவளுக்கு உயிர் போன்றவன் என்ற கருத்து இருந்தது. பெண்கள் வீட்டிலே இருந்து பணியாற்றினார்கள். வீட்டிலே இருந்து பணியாற்றுவதனால வேற கிடையாது. பொருளாதாரத்திலே தனித்து இயங்கக்கூடிய திறமை இல்லை, வாய்ப்பில்லை. வாய்ப்பு இருந்தா அவளுக்கு ஆற்றல் உண்டு. அவள் வெளியில போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாததுனால ஒன்று. இன்னொன்று, உடல் வலிமை இல்லை. ஆண்களைப் போல வலிமையான உடல் இல்லை. இந்த 2 காரணங்களினாலும் ஆண்கள் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவது எளிமையானதாக இருந்தது. அவர்களுக்கு அது சாதகமாகவும் இருந்தது. வரலாற்றிலே பார்த்தால் பல பெண்கள் தலை சிறந்த ஆட்சியாளராக இருந்திருக்கிறார்கள். எகிப்திலே கிளியோபேட்ரா, மற்றும் இங்கிலாந்திலே எலிசபெத், விக்டோரியா, ஸ்பெயின்ல இசபெல்லா, சீனாவிலே ஷீச்சி என்ற பெண், இப்படி பல பேர் சிறப்பாக ஆட்சி நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில எந்த பகுதியும், ஒரு சிறு குறுநில பகுதியை கூட ஒரு பெண் ஆட்சி செய்தாக வரலாறு கிடையாது. காரணம், அவர்கள் ஆட்சி செய்வதற்கு ஆண்கள் அனுமதிக்கவில்லை என்பதுதான் காரணம். அவர் திறமையற்றவர்கள் அல்ல என்பது அல்ல காரணம்.
ஆகவே தமிழ் சமுதாயம் ஆணாதிக்க சமுதாயமாகத்தான் இருந்தது என்பதிலே ஐயமே கிடையாது. திருமண வாழ்க்கையில பெண்கள் சிறப்பாக வாழ்ந்தார்கள். திருமணம் கணவன் இறந்தால் என்ன செய்வது? கணவன் இறந்தால் ஒரு பெண்ணுக்கு மூன்றுல ஒன்றுதான் நடைபெறும். ஒன்று, கணவனோடு உடனே இறந்து விடலாம். இது இலக்கியத்தில் நடைபெறலாம். சிலப்பதிகாரத்திலே நெடுஞ்செழியன் அவன் தான் தவறு செய்தான், கோவலனை கொலை செய்தான். அதனால கண்ணகி வழக்குரைத்த போது அவன் யானோ கள்வன், யானோ அரசன், யானே கள்வன், நான் தான் திருடன், நான் தான் அவனுடைய உயிரை பறித்து கொண்டேன் என்று சொல்லி நிலை குலைந்து அவன் இருந்த சிம்மாசனத்திலிருந்து கீழே விழுந்து உயிரை விட்டான். அவன் இறந்தவுடனே அவனுடைய மனைவி கோப்பெருந்தேவி கணவனை இழந்தோருக்கு காட்டுவதில், கணவன் போயிட்டா இனிமே எனக்கு என்ன வாழ்க்கைன்னு சொல்லி உடனே உயிரை விட்டுட்டான். இது இயல்பாக நடக்கக்கூடியது அல்ல. யாரும் எப்போது வேண்டுமானாலும் உயிரை விட முடியாது. தற்கொலை செய்து கொண்டாலும் நடக்கும். அடுத்து சில பேர் அந்த ஈமத்தீயிலே, கணவனை உடலை இறந்த கணவனின் உடலை எரிக்கின்ற பொழுது அந்த தீயிலே குதித்து அவள் உயிரை விட்டார்கள். அதுக்கு புறநானூற்றிலே ஒரு பூதப்பாண்டியன் அவனுடைய மனைவி அந்த ஈமத்தீயிலே மூழ்கி உயிரை விட்டதாக கூறப்படுகிறது. அது சில பேர் தான் செய்தார், எல்லாரும் அப்படி செய்யவில்லை. பல பெண்கள் கைம்பெண்களாகத்தான் வாழ்ந்தார்கள். கைம்பெண்களினுடைய வாழ்க்கை மிகவும் கடுமையானதாகத்தான் இருந்தது. சரி, திருமணம் ஆகாத பெண்களும் இருந்தார்கள். சங்க காலத்திலே பெண்கள் திருமணம் செய்து கொண்டு தங்கள் கணவனோடும் குழந்தையோடும் வாழ்ந்தார்கள் பலரும். ஆனால் ஒரு சிலர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அதற்கு காரணம் உண்டு. சங்க காலத்திலே நீங்க எப்பொழுது பார்த்தாலும் போர் தான். போர் நடைபெறாத போரில் ஈடுபடாத மனிதரே கிடையாது. எப்போது நடந்தாலும் போர். போரில் இருப்பவர்கள் ஆண்கள் தான். அதனால ஆண்கள் பலர் இறந்தார்கள். மக்கள் தொகையிலே பெண்கள் அதிகம் ஆண்களை விட. அதனால பலருக்கும் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அது ஒரு காரணம். மற்றொரு காரணம் ஆண்களுடைய ஒழுக்கமின்மை. இவர்கள் பெண்களை, அந்த திருமணம் ஆகாத பெண்களை நாடி செல்வதனாலே, பரத்தேரை நாடி செல்வதனாலே திருமணம் ஆகாத பெண்கள் வாழ்வாதாரத்துக்கு பொருளாதார வசதி இல்லாததுனாலே அவர்கள் பரத்தேர் ஆனார்கள். அவர்களை ஆதரித்த ஆண்கள் அவர்களை நாடி சென்றதுனால இந்த பரத்தேர் சமுதாயம் வளர்ந்தது. பரத்தேராக எழுந்ததற்கு காரணம் ஆண்கள் தான் காரணம். முடிவாக பெண்கள் சிறுமியராக இருந்த பொழுது மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆடியும் பாடியும் தங்கள் வாழ்நாளை கழித்தார்கள், கல்வி கற்றார்கள், வீரத்தோடு இருந்தார்கள். திருமணம் ஆன பிறகு தங்களுடைய கணவரை காதலித்து குழந்தைகளை பேணி காத்து வாழ்க்கை நடைபெற்றது. இருந்தாலும் திருமண வாழ்க்கையில சில பெண்கள் துன்பங்களை அனுபவித்தார்கள். ஏன்னா கணவன் அவளை விட்டு பிரிந்து சென்ற பொழுது தனிமையில இருந்தார்கள். அந்த பிரிவை பொறுத்துக் கொள்ள முடியாமல் வருத்தத்தோடு இருந்தார்கள். சில ஆண்கள் ஒழுக்கமின்மையினாலும் பெண்கள் துன்பத்துக்கு உள்ளானார்கள். கணவன் இறந்த பிறகு அவருடைய வாழ்க்கை கடுமையானதாக இருந்தது. சங்க காலத்திலே நாம் காணும் பெண்களின் திருமண வாழ்க்கை இன்பமும் துன்பமும் நிறைந்ததாகத்தான் இருந்தது என்ற முடிவிற்குத்தான் வர வேண்டியதாக இருக்கிறது. மேலும் நமது சமுதாயம் ஆணாதிக்க சமுதாயமாகத்தான் இருந்தது என்பதும் தெளிவாக தெரிகிறது. இதுதான் சங்க காலத்திலே மகளுடைய நிலை. இதுவரை பொறுமையாக இந்த சொற்பொழிவை கேட்ட நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.